பேருக்கு டேப்லெட்டா? எதுக்கு? பேஷண்ட் பார்க்காமலாம் கொடுக்க கூடாது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும். பீரியட்ஸ் டைம்ல இந்த 3 மிஸ்டேக் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, ஒரே பேடை ரொம்ப நேரம் யூஸ் பண்றது. ஈவன் உங்களுக்கு ஃப்ளோ கம்மியாவே இருந்தாலும் 4லிருந்து 6 மணி நேரத்துக்குள்ள ஒரு பேடை சேஞ்ச் பண்ணிடுங்க. நீங்க ஒரே பேடை ரொம்ப நேரம் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு ஸ்கின் இரிட்டேஷன், ரேஷஸ், ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வரதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நம்பர் 2, ரேண்டம் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்றது. கையில கிடைச்ச மாத்திரை, கூகுள்ல பார்த்த மாத்திரை, ஃப்ரெண்டு சொன்ன மாத்திரைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கையில கிடைச்ச எந்த பெயின் கில்லரா இருந்தாலும் எடுத்து யூஸ் பண்றது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சிவியர் பெயின் இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணுங்க. மூணாவது விஷயம், ஆனா அது ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸசிவா ஜங்க் அண்ட் ஆயிலி ஃபுட்ஸ் இன்டேக் பண்றது. ஜங்க் ஃபுட்ஸ் எக்ஸசிவா எடுக்கும்போது இன்ஃப்ளமேஷனை அது இன்க்ரீஸ் பண்ணும். அது உங்களுக்கு நார்மலாவே மென்சஸ் டைம்ல நீங்க ரொம்ப லோவா ஃபீல் பண்ணுவீங்க, வயிறு வலி சிவியரா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு அதை இன்னுமே வேர்சன் தான் பண்ணும். ஸோ பீரியட்ஸ் டைம்ல டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட அம்மாவோ அக்காவோ கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை உங்க ஒய்ஃபோ இந்த மிஸ்டேக்கை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி விடுங்க. கேர்ள்ஸ் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நான் ஃபாலோ பண்ணிட்டீங்க. ஃபாலோ பண்ண சொல்லலாம் தானே? ஃபாலோ பண்ணுவாங்க.